அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 18ஆம் தேதி பார்க்கும்போது கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் ஒன்றான ராகு கேது பெயர்ச்சி நடைபெற போகுதுங்க. ஜோதிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி அன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டின், அதாவது 2025 ஆண்டினுடைய 2வது பெரிய பெயர்ச்சி நிகழ்வாக ராகு கேது பெயர்ச்சி நடைபெற போகிறது. இந்த ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே பெருமளவு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். 9 கிரகங்களில் மிக முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் ராகு மற்றும் கேது, அதாவது மே 18ஆம் தேதி அன்று தங்களுடைய ராசியை மாற்றம் பண்ணுறாங்க. எப்போதுமே பின்னோக்கி நகரக்கூடிய ராகு மற்றும் கேது ஒவ்வொரு 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றுவாங்க. அந்த வகையில் மே 18 அன்று மாலை 7:35 மணிக்கு ராகு கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அதற்கு முன் மாலை 4:30 மணிக்கு கேது தனது ராசியை மாற்றி சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது 12 ராசிகளையுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அது தரும். இதனிடையே கும்ப ராசியில் நுழைஞ்சதுக்கு அப்புறமா ராகு குருவுடன் சேர்ந்து நவபஞ்சம யோகத்தை உருவாக்குறாங்க. ராகு மற்றும் குருவினுடைய 9வது மற்றும் 5வது யோகத்தால் பல ராசிகளின் அதிர்ஷ்டம் திடீரென்று மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி நிகழக்கூடிய பட்சத்தில் அதற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள், மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதிலும் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே 18ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னா தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது தங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய உறவுகளில் சிறிது தூரத்தை உருவாக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் செல்வாக்கு மிக்கவர்களுடனான தொடர்பு அதிகரிக்கும். சமூகத்தில் புகழ் அதிகரிக்கலாம். வேலையில் இருக்கிறவங்க முதலீடுகளில் இருந்து நல்ல பலன்களை பெறுவாங்க. அதே மாதிரி நீங்கள் குடும்ப பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் சண்டைகள் அப்படின்னா தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம். தங்களுடைய தாயாரின் உடல் நிலை மோசமடைய வாய்ப்புகள் இருக்கு. வேலை மற்றும் வியாபாரத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படும். பண இழப்பும் ஏற்படலாம். அதே சமயம் விரக்தியும் அதிகரிக்கலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இந்த பெயர்ச்சி அமைய பெற போகிறது. கேது தங்களை தைரியசாலியாக்குவார். உயர்கல்வி பயில்பவர்களுக்கு நல்ல பாதை கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலைகளை மாற்றியும் கொள்ளலாம். அதே போல கொஞ்சம் கடினமாகத்தான் இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். அதனால் கவனமாகவும் இருக்க பாருங்க. பண விஷயத்திலையும் பல பிரச்சனைகளும் வரலாம். குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களுடைய உடல் நலத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல் வரவிருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க. கிரகங்களின் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கலாம். அதிலும் குறிப்பாக உடல் நலம் மோசம் அடையலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் பல மாற்றங்கள் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது. சவால்களை சமாளிக்கவும் எதிரிகளை வெல்வதற்கும் இந்த
காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நண்பர்களிடத்தில் கவனமாக பழகிறதும் பேசக்கூடிய விஷயங்களில் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. ஏன்னா நண்பர்களும் எதிரிகள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி 28 நாட்களுக்கு பிறகு பார்த்தோன்னா நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிக மிக சாதகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அமைய பெறப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சியால் மிகப்பெரிய யோகங்களை அடைய போகக்கூடிய ராசிகளில் துலாம் ராசிக்காரர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது, கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களால் ஒரே மாதிரியான கிரகநிலைகள் இருக்கிறதுனால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து நிலவி வந்திருக்கும். அதே மாதிரி ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இது போன்ற சூழ்நிலை நிலவுவதால் பேச்சில் நீங்கள் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்த வேண்டாம். திருமண பேச்சுவார்த்தை இன்னும் 1 மாத காலத்திற்கு பிறகு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத காலதாமதம், பிரச்சனை, சுமூகமான முடிவு எட்டாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம். அதனால் 1 மாதத்திற்கு பிறகு நீங்கள் திருமண பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி நிதி நிலையில் பெரிய நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பணவரவு மற்றும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய தொகையோ அல்லது வரவுக்கு மிஞ்சிய செலவினங்களை செய்வதற்குரிய பணங்களோ கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் திருப்திகரமான பணவரவு இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு அதிக தொகை கைக்கு கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் கிரக அமைப்பின் காரணமாக திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட காலமாக வரவேண்டிய தொகை உள்ளிட்டவை கிடைக்க பெறலாம். அதே சமயம் பங்குச்சந்தை முதலீடுகள் அடுத்த சில மாதங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும். தற்சமயம் அடுத்த 28 நாட்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த நேரம் அப்படிங்கிறது வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருத்தமே நீங்கள் பட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே நேரத்தில் சிறிய அளவு முயற்சி செய்தாலும் கூட அதனுடைய பலன் பெரிதாக கிடைக்கப்பெறும். தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள், அப்படி இல்லைனா வேலையில் இடமாற்றம், அப்படி இல்லைனா புதிய வேலை தேடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பெரும்பாலும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் சில நண்பர்களினுடைய சூழ்ச்சியின் காரணமாக அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். பல விஷயங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவமானங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நன்றாக இருந்தாலும் கூட குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே சமயம் வீட்டில் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் வீண் அலைச்சல் உண்டாகும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனை தேட பாடுபடுவீங்க. காரிய தடை தாமதம் ஏற்படத்தான் செய்யும். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கலாம்.
உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உறவு பலப்படக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியிலையும் ஈடுபடுவாங்க. குடும்ப